ஹாய் கைஸ், இனி நம்ம மூவியில் சிங் கீதம் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி ஃபீல் குட் ட்ராமா மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். குபேரபுரம் அப்படிங்கிற ஒரு அழகிய கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு காலத்தில் நிறையா தங்கமெல்லாம் கிடச்சிது, சுரங்கமெல்லாம் நிறையா இருக்குது. அப்போ அந்த காலத்திலேயே தங்கமெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது இல்லை, இப்போ எல்லாம் தங்கம் இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. மக்கள் எல்லோரும் ஒரு பொட்டல் காடாக அது இருக்குது. அதனால் அமைதியான முறையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அங்கே தான் வில்லன் இருக்கான். எப்படியாவது அந்த ஒரு பழைய சுரங்கத்தை கண்டுபிடிச்சிட்டான். அதை தோணுனா கண்டிப்பாக தங்கம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதை தோணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிற சமயத்தில் ஹீரோ அங்கே வராரு. வந்துட்டு அந்த சுரங்கத்தில் எங்கள் அப்பாவுக்கு பங்கு இருக்குது, நானும் ஒரு பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராரு. அதுக்கப்புறம் வில்லன் இதில் தங்கமெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே தங்கம் இருக்குன்னா ஒரு மரத்துக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறாரு. அந்த மரம் பார்த்தா ஹீரோயின் பாசமாக நேசமாக அந்த மரத்தை வளர்த்திட்டு வராங்க. உடனே ஹீரோயின் இல்லாத சமயத்தில் அந்த மரத்தை வெட்டிட்டு அதுக்குள்ளே தோண்டி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. உடனே அதிர்ச்சி ஆகிறாங்க. உடனே மலை மேலே இருக்கிற உச்சி மேலே இருக்கிற சாமிகிட்ட போய் முறையிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சாபமும் போட்டுறாங்க. அந்த ஊர் மக்களுக்கு மேலே ஒரு சாபம் போட்டுறாங்க. இந்த சாபத்தால் ஊர் மக்கள் ஒரு வித்தியாசமாக இருக்காங்க. அந்த வித்தியாசம் என்ன, அப்படி இவங்க ஹீரோயின் போட்ட சாபத்தால் ஊர் மக்கள் என்ன ஆனாங்க, இறுதியில் இந்த சாபத்துலேருந்து ஊர் மக்கள் எப்படி மீண்டாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியால் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கதை ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக இருக்குங்க. செகண்ட் ஹாஃபெல்லாம் நல்ல ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா பொதுவாக படத்தில் டைலாக் தான் வரும். இங்கே ஊர் மக்கள் பேசினாவே பாட்டாக பாடிட்டுருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி கதை கொண்டு போகிறாங்க. அது பார்க்குறது வித்தியாசமாக இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லாவே இருக்குது. எமோஷனல் நல்லா கனெக்ட் ஆகுது. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவங்க நல்லாவே இருக்குது. இந்த படத்துடைய டேரக்டர் வயசு என்னென்னா 94 வயசு. 94 வயசில் இப்படி ஒரு படத்தை கொடுத்துருக்காரா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட வகையில் செகண்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. காமெடி நல்லா எடுபட்டுருக்கு. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஒளிப்பதிவு நல்லாவே சூப்பராகவே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோட மைனஸ்ன்னு பார்த்தா ஃபஸ்ட் ஹாப்புங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாப் ரொம்ப ஸ்லோவாக போகுது. கதை எதை நோக்கி போகுதுன்னு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு ஃபஸ்ட் ஹாப் இருக்குது. ஃபஸ்ட் ஹாப் மட்டும் நம்ம கடந்துட்டோம்னா செகண்ட் ஹாப் வந்துட்டோம்னா படம் நல்லாவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தத்தில் எப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, டேம் எடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.